அன்பான மாணவர்களுக்கு இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி தரம் 10ற்குரிய பாடப்பகுதி நீதி பாடல்களிலிருந்து நாலடியார் பாடப்பகுதி. இந்த நாலடியார் நூல் எழுச்சி பெற்ற காலப்பகுதி சங்கமருவிய காலம் என்று கூறப்படுகின்றது. இந்த நூலுக்கு இவ்வாறு பெயர் ஏற்படுவதற்கான காரணம் 4 அடிகளை கொண்டிருப்பது. 4 அடிகளை கொண்டிருப்பதால் இந்த நூல் நாலடியார் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. 4 அடி 400 என்ற மறுபெயராலும் இந்த நூல் அழைக்கப்படுகின்றது. 400 சமண முனிவர்கள் பாடிய பாடல்கள் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. 400 சமண முனிவர்கள் பாடிய 400 பாடல்களை பதுமனார் என்று சொல்லப்படுகின்ற புலவர் தொகுத்திருக்கின்றார். அதனால் இது ஒரு தொகுப்பு நூலாக கருதப்படுகின்றது. இந்த நூலை இயற்றியவர் யார் என்பதில்லை, இந்த நூலை தொகுத்தவர், அதாவது 400 சமண முனிவர்களால் இந்த நூல்கள் பாடப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக கூறினால் 400 சமண முனிவர்கள் பாடிய பாடல்களை பதுமனார் என்று சொல்லப்படுகின்ற புலவர் தொகுத்திருக்கின்றார். ஆகவே இது தனி ஒருவரால் பாடப்பட்ட நூல் அல்ல. 400 சமண முனிவர்கள் பாடிய பாடல்களை ஒரு நூலாசிரியர் தொகுத்து நூலாக தந்திருக்கின்றார். ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்று கூறுவார்கள். ஆலமரம், வேலமரம் போன்ற மரங்களினுடைய வேர்களால் நாங்கள் பற்களை துலக்குகின்ற நேரம் உங்களுடைய பற்கள் எவ்வாறு உறுதியாகுமோ அதே போல ஆலும் வேலும் பல்லுக்குருதி, ஆலமர வேராலும் வேலமர வேராலும் நாங்கள் பல் துலக்குகின்ற நேரம் எங்களுடைய பற்கள் எவ்வாறு உறுதியாக இருக்குமோ அதே போல 4ம் 2ம், அது என்ன, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4 என்பது நாலடியாரை குறிக்கும், 2 என்பது திருக்குறளை குறிக்கும். ஏனென்றால் திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. திருக்குறளிலே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று சொல்லப்படுகின்ற முப்பால் இருக்கின்றன. முப்பாலால் ஆனதுதான் இந்த திருக்குறள். 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல திருக்குறளை போல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று சொல்லப்படுகின்ற முப்பாலால் ஆனதுதான் இந்த நாலடியார். அதே போல இது 40 அதிகாரங்களை கொண்டு விளங்குகிறது. ஒவ்வொரு அதிகாரங்களும் 10 பாடல்களை கொண்டது. ஆகவே இதில் மொத்தமாக 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போ ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்று கூறுகின்றார்கள். இந்த திருக்குறளையும் நாலடியாரையும் ஒப்பிட்டுத்தான். இந்த பாடலை பற்றிய விளக்கத்தை சற்று சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பாடலிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த பாடலிலே நட்பு என்னும் அதிகாரத்தில் நாலடியார் என்ற நூலிலே நட்பு என்ற அதிகாரத்திலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. நல்ல நட்பு, தீயோர் நட்பு எவ்வாறு இருக்கின்றது, நல்ல நட்பினை நாங்கள் எவ்வாறு ஆராய வேண்டும், தீயோர் நட்பினை நாங்கள் எவ்வாறு ஆராய வேண்டும் என்ற விஷயங்கள் இந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கின்றன. யானை அணையவர் நண்பு ஒலி, நாய் அணையார் கேண்மை தழுகிக் கொள்ளல் வேண்டும். யானை அறிந்து பாகனையே கொல்லும், எறிந்த வேல் மெய்யதா வால் குலைக்கும் நாய் என்பதுதான் இந்த பாடல். யானை அணையவர் நண்பு ஒலி, நாய் அணையார் கேண்மை தழுகிக் கொள்ளல் வேண்டும். யானை அறிந்து பாகனையே கொல்லும், எறிந்த வேல் மெய்யதா வால் குலைக்கும் நாய். இதுதான் அந்த நாலடியார் பாடல். இந்த பாடலினுடைய சுருக்கமான விளக்கத்தை பார்க்கலாம். நல்ல நட்பு எவ்வாறு இருக்க வேண்டும், தீயோர் நட்பு எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை யானை, நாய் எனப்படுகின்ற 2 விலங்குகளுடைய குணப்பண்புகளை ஒப்பிட்டு இங்கே நாலடியார் நன்றாக விளக்கி இருக்கின்றார். யானை அணையவர் நண்பு ஒரி, நண்பு என்பது நட்பினை குறிக்கும். யானை போன்ற பழிதீர்க்கும் குணமுடையவர்களுடைய நட்பினை விலக்கி, ஒரி என்ற விலக்கி, யானை அணையவர் நண்பு ஒரி, யானை போன்ற
பழிதீர்க்கும் குணமுடையவர்களுடைய நட்பினை விலக்கி நாய் அணையார் கேண்மை தழுகி கொள்ளல் வேண்டும். கேண்மை என்பது நட்பினை குறிக்கும். நாய் அணையார் கேண்மை தழுவிக்கொள்ளுதல், பின்பற்றுதல், தழுகிக்கொள்ளல் வேண்டும். அப்போ நாய் போன்ற நன்றி குணமுடையவர்களுடைய நட்பினை தழுவிக்கொள்ளல் வேண்டும். ஏன்? யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொல்லும். அறிந்து அறிந்தும் பல நாட்கள் பழகியிருந்தும், யானையானது பாகனோடு பல நாட்கள் பழகியிருந்தாலும் என்ன செய்யுமா? யானை அறிந்து அறிந்து பாகனையே கொல்லும். யானையானது பல நாட்கள் பழகியிருந்தாலும் அது தனக்கு உணவு கொடுத்த பாகனையே ஒரு நாள் கொல்லக்கூடியது. மதம் வந்தால் ஒரு நாள் என்ன செய்யும்? கொன்றுவிடும். யானை அணையவர் நண்பு ஒரே நாய் அணையார் கேண்மை தழுகிக் கொள்ளல் வேண்டும். யானை அறிந்து அறிந்து பாகனையே கொல்லும். யானை அறிந்து அறிந்து பாகனையே கொல்லும். யானையானது பல நாட்கள் பழகியிருந்தாலும் அது தனக்கு உணவு கொடுத்த பாகனை ஒரு நாள் கொல்லக்கூடியது. விளங்குதா பிள்ளைகள்? அப்படியானுடைய நட்பு எங்களுக்கு வேண்டாம் என்றுதான் இங்கே நாலடியார் கூறுகின்றார். யானை அணையவர் நண்பு ஒரே நாய் அணையார் கேண்மை தழுகிக் கொள்ளல் வேண்டும். யானை அறிந்து அறிந்து பாகனையே கொல்லும். எறிந்த வேல் மெய்யதா வால் குலைக்கும் நாய். எறிந்த வேல், நான் ஒரு எசமான் கோபத்தில் ஒரு நாய்க்கு ஒரு ஈட்டியோ ஒரு தடியோ ஒரு ஆயுதத்தை தூக்கி எறிகிற அந்த ஆயுதம் பட்டு அந்த நாய் என்ன செய்யும்? இறந்து விடுகின்ற. அந்த இறக்கும் தருவாயில் கூட தன்னுடைய எசமானை பார்த்து நன்றி உணர்வுடன், ஐயோ இவரை எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறேரே என்று நன்றி உணர்வோட நாய் என்ன செய்யும்? வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கும். அதுதான் நீங்கள் பாருங்கள், நாயின்ற குணம். நாங்கள் வளர்த்த நாய் எவ்வளவுதான் நாங்கள் அதுக்கு துன்புறுத்தினாலும் அடித்தாலும் இப்படியே என்ன செய்யும்? உடம்பை கூணி குறுகி கொண்டு வாழை அழைச்சி கொண்டு அல்லது அழும். அது எங்களை எதிர்க்காது. இதுதான் நாயினுடைய குணம், நன்றி குணம். எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் பாசம் வைக்கக்கூடிய ஜீவன் என்றால், விலங்கு என்றால் அது நாய் தான். அதனுடைய பாசத்திற்கு ஈடு இணை இல்லை. மனிதர்களெல்லாம் தோற்று போய் விடுவார்கள் அந்த நாயினுடைய பாசத்துக்கு முன்னால். அவ்வாறான ஒரு மிருகம்தான் நாய். அது எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு? அவ்வளோ பாசமாக பழகக்கூடிய மிருகம்தான் நாய். அதான் நாங்கள் நல்லோர் நட்பு பற்றி, நல்லோர் நட்பினை நாயினுடைய நன்றி குணத்துக்கு ஒப்பிட்டிருக்கின்றார். யானை அறிந்து அறிந்து பாகனையே கொல்லும். எறிந்த வேல் மெய்யதா, மெய்யென்ற உடல். எறிந்த வேல் மெய்யதா வால் குலைக்கும். குலைக்கும் என்ற ஆட்டும் நாய். எறிந்த வேல் மெய்யதா. எசமான் கோபித்து எறிந்த அந்த ஈட்டி அல்லது வேலானது மெய்யதா, தன் உடலிலே தைத்திருந்த போதும் வால் குலைக்கும் நாய். அந்த நாயானது நன்றி உணர்வுடன் வாளை வளைத்து ஆட்டும் என்கின்றார் அந்த ஆசிரியர். பாருங்க, நல்லோர் நட்பு. இங்கே நல்லோர் நட்பு எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது? ஒரு ஒரு விஷயத்தை விளங்குங்க. நல்லோர் நட்பு எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? நாய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கு இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. நல்லோர் நட்பு நாயினுடைய நன்றி குணத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. தீயோர் நட்பு எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? யானையினுடைய பழிதீர்க்கும் குணத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. நாய் என்ற மிருகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, யானை என்ற மிருகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிறைய நல்ல குணங்களும் தீய குணங்களும் இருக்கின்றன. ஆனால் அங்கே நாய்க்கு யானைக்கு என்பது கருத்து அல்ல. நல்லோர் நட்பு நாயினுடைய நன்றி குணத்திற்கும், தீயோர் நட்பு யானையினுடைய பழிதீர்க்கும் குணத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. இதுதான் அங்கே ஆழமான ஒரு விளக்கம். ஆராய்ந்து பார்த்தீர்களானால் நல்லதொரு பாடல். நட்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? இன்று அதிகமான நட்புகள் எல்லாமே யானை போன்ற பழிதீர்க்கும் நட்புகளாக தான் இருக்கின்றன. அவ்வாறான நட்பு எங்களுக்கு ஒரு சமயத்தில் ஆபத்தை கொண்டு வரும் என்பதுதான் இங்கே இந்த ஆசிரியர் கூற விரும்புகின்றார். யானை அணையவர் நண்பு ஒரி. யானை போன்ற பழிதீர்க்கும் குணமுடையவருடைய நட்பினை விலக்கி நாய் அணையார் கேண்மை தழுகிக் கொள்ளல் வேண்டும். நாயினுடைய நன்றி குணத்தை போன்றவருடைய நட்பினை நாம் என்ன செய்யணும்? தழுவிக்கொள்ள வேண்டும். யானை அறிந்து அறிந்து பாகனையே கொல்லும். யானையானது பல நாட்கள் பழகியிருந்தாலும் அது உணவு கொடுத்த பாகனை ஒரு நாள் கொல்லக்கூடியது.
எறிந்த வேல் மெய்யதா வால் குலைக்கும் நாய். தன்னுடைய எசமான் கோபித்தெறிந்த வேலானது உடலிலே தைத்து